ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சுட்டு, அடுத்து சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 5 பல், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச தக்காளியை நல்லா மசிச்சுட்டு, அது கூடயே கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த புளி கொஞ்சம் இருக்குது, புளியையும் இதில் கரைச்சி ஊற்றிக்கணும். நிறைய கசடு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் எடுத்துடலாம். அப்படி அந்த தக்காளியோட தோல் எல்லாம் சீரகம், மிளகு, வெங்காயம் கூட சேர்த்து பூண்டும் சேர்த்து அரைக்கணும். பூண்டு தோல் உரிக்க தேவையில்லை, சொல்ல மறந்துட்டேன். அப்போது அரைச்ச விழுதை எண்ணெய், கடுகு, கருவேப்பிலையில் போட்டுட்டு அந்த அரைச்ச விழுதை எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துக்கிறோம். இதுலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ஜூஸை ஊற்றிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிளகா உங்களுக்கு அந்த ஒரு மிளகா அரைச்சது அதுவே போதும்னா விட்டுடலாம். இல்லை தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் போடலாம். பச்சை மிளகாய் நல்லா ஒரு வாசனை கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், ரசப்பொடி வச்சுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கலந்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு கலக்கி விட்டுருங்க. சிம்மில் வச்சு கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. சூப்பரான செம வாசனையோட ஒரு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.